ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மற்ற ஹல்வா பண்ணுறதை விட இந்த பிரெட் ஹல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கையில் எதுவும் ஒட்டாத பதத்துக்கு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். மொத்தம் இன்றைக்கி 8 பிரெட் ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது மில்க் பிரெட். இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது ஒரு கடாயில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து அது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நெய்யோட அளவு கம்மி பண்ணிடக்கூடாது. நெய்யோட அளவு கம்மி பண்ணிட்டோன்னா கையில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வராது. முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததும் இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த வறுக்கிறது 2 டைப்பில் செய்யலாம். பிரெட் கிராம்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தோம் அப்படின்னா பிரெட் அல்வாவுக்கு அது ஒரு கலர் கொடுக்கும். ஆனால் சில குழந்தைங்களுக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்காமல் போயிடும். அதனால நான் எப்போதுமே இந்த மாதிரி லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு உடனேவே நான் பால் சேர்த்துருவேன். இப்போ இதில் 1/2 கப் பால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரெட்டை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால்லையே ப்ரெட்டு நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து ப்ரெட்டு நல்லா பாலில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி மில்க் ப்ரெட் எடுத்துருக்கிறதுனால சுகரோட அளவு நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சி அது ப்ரெட்டோட நல்லா சேர்கிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சுகர் நல்லா கரைஞ்சி ப்ரெட்டோட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாதாம் பவுடரும் முந்திரி பவுடரும் இல்லாமல் ப்ளைனாக கூட நாம் பிரெட் அல்வா செய்யலாம். ஆனால் அப்படி செய்யும்போது பிரெட் அல்வாவில் எந்த ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் முந்திரி பவுடரும் பாதாம் பவுடரும் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டா போதும். பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாம் சேர்த்தாச்சு. இப்போது இது அல்வா பதத்துக்கு மாறுற வரைக்கும் கைவிடாமல் நாம் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு இது ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போது ஒரு 15 நிமிஷத்தில் பாருங்கள், சைட்லலாம் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுருண்டு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதில் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துட்டு கலந்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் ஹல்வா தயாராகிடுச்சு. ஹல்வா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஹைலைட்டே நாம் சேர்த்துருக்கிற பாதாம் பவுடரும் முந்திரி பவுடரும் தான். கண்டிப்பாக இந்த பிரெட் ஹல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.